ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்து செபிக்கிறேன். கர்த்தர் இந்த மாதம் நமக்கு ஒரு வாசலை திறக்கிற ஒரு மாதமாக இருக்கும். ஆகவே பிரியமான தேவச்சனமே, இந்த கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் கிருபையை நம்மை வழி நடத்தினார். 5ஆம் மாதத்தில் ஆண்டவராக தேவன் நம்ம நம்பி கொடுத்துருக்கிறார். ஆகவே இந்த மாதத்தில் அவருக்கு என்ன பிரியமோ அதை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவஜனமே, நமக்கு நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். வழி நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே பிரியமான தேவஜனமே, ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டும். ஆண்டவர் மிகவும் உங்களை கர்சனையோடு இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களை பாதுகாக்க வேண்டும். நிச்சயமாக பாதுகாப்பார். ஆகவே ஆசீர்வாதங்களுக்கு பல தடைகள் இருக்கிறது. உங்கள் குடும்ப வாழ்க்கையில், வேலை வாழ்க்கையில் மற்றும் எல்லா பகுதியிலும் பல தடைகள் இருக்கிறது. பட் எல்லா தடையும் ஆண்டவராகிய தேவன் எப்படி அவர் நிர்மூலமாக்குகிறார் என்று சொல்லி நம்ம இந்த நாளில் வசனத்தை பார்க்க போகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நான் உடைப்பேன். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை ஆண்டவர் உடைப்பார். ஆண்டவராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை ஆண்டவர் தகர்த்து போடுவார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை ஆண்டவர் அகற்றி போடுவார். நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் தடைகளோடு வாழாதபடி திறந்த வாசலோடு இருக்கும்படி கர்த்தர் தடைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்கி போடுகிற தேவனாக இருக்கிறார். இந்த மாதத்துக்கென்று வாக்குத்தத்தமாய் சொல்லப்பட்ட வார்த்தை மீகா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். இந்த அருமையான ஒரு தேவனுடைய வார்த்தை, அற்புதமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய தேவன் தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த தடை வருகிற எல்லா காலங்களிலும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிஸ்னஸையும் ஆண்டவராகிய தேவன் வசனம் சொல்கிறது, அவர் முன்பாக நடந்து போவார். அவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போவார். அப்படி தானே இருக்குது. அவர்களுக்கு முன்பாக போவார். ஆமாம், அவருக்கு முன்பாக தடைகளெல்லாம் உடைச்சிட்டு அவருக்கு முன்பாக நடந்து போவார். ஆகவே பிரியமான தேவச்சனமே, இந்த கால வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். தடைகள் எவ்வாறு வருகிறது? 3 விதமான தடைகள் வருகிறது. ஒன்று மனிதர் மூலமாய் தடை, இன்னொன்று பிசாசின் மூலமாய் தடை, 3வது உங்கள் மூலமாய் தடை. இந்த 3 தடையை குறித்து நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் தடை பண்ணி கொண்டிருக்கிற பொல்லாத ஆவி, மனுஷனால் தடைப்பட்ட ஆசீர்வாதம், இதை எல்லாவற்றையும் ஆண்டவராகிய தேவன் இந்த நாளிலே ஆண்டவர் தடையை முறிக்கிற தேவன் முன்னே கடந்து செல்கிறார். ஆகவே பிரியமான தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசுவின் ஜனங்கள் ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொல்லி தான் ஆண்டவர் அனுப்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது வாக்குத்தத்தம் கொடுத்து அனுப்புகிறார். என்ன வாக்குத்தத்தம்? நான் உன்னோடு கூட இருப்பேன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி வார்த்தைகள்லாம் இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாக என்ன இருக்கிறதுன்னு சொன்னால், அவர்களுக்கு தடையாக முதலாவது இருந்தது சிவந்த சமுத்திரம், செங்கடல் அவர்களுக்கு முன்பாக இருந்தது. ஆண்டவர் செங்கடலை பார்த்துட்டு நீ கடக்க முடியாதுப்பா, பேசாமல் இங்கே இருந்துருன்னு சொல்லலை. அந்த செங்கடலை 2ஆக பிளந்தார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற செங்கடல் இந்த மாதம் 2ஆக பிளக்கும். ஆமென். அது மாத்திரமல்ல, அவர்கள் யோர்தானை கடக்க முடியாத இருந்துச்சு. ஆனால் யோர்தானை அது ஒரு தடையாக இருந்தது. அந்த யோர்தானை ஆண்டவர் என்ன செய்தாராம்? 2ஆக பிளந்தார். உங்கள் பிரச்சனைகளும் போராட்டையும் ஆண்டவர் 2ஆக பிளப்பார். ஆமென். ஆளுடைய 3வதாக எரிகோ மதில், அது மிகப்பெரிய ஒரு மதிலாக இருந்தது. அந்த எரிகோ மதிலை அது
யாரும் போய் அதை போய் இடித்து கொண்டு அதெல்லாம் பண்ணலை. அவங்க ஆர்ப்பரித்தாங்க. 7வது நாள் 7 முறை வரும்பொழுது அது தானாக வெடித்து சிதறியது. இஸ்ரவேல் மக்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். ஆகவே இஸ்ரவேல்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எல்லா தடையில் ஆண்டவர் தேவன் நீக்கி போட்டது மாத்திரமல்ல, பகலிலே மேகஸ்தம்பமாய் இருளிலே அக்னி ஸ்தம்பமாய் கூடவே வந்தார். ஆமென். இந்த மாதத்திலும் ஆண்டவராகிய தேவன் உங்கள் கூடவே வருவார். உங்கள் பிள்ளைகள் கூடவே வருவார். உங்கள் வேலையில் கூடவே வருவார். ஆகவே ஆண்டவராகிய தேவன் உங்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், உங்களுக்கு நியமித்த ஆசீர்வாதத்தில் வாசல்கள் எல்லைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர தேவன் விஸ்தாரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி இருள் சூழ்ந்த வேளையில் இருப்பீர்கள் என்று சொன்னால் அநேகர் வாழ்க்கையிலிருந்து தடைகளை ஆண்டவராகிய தேவன் நீக்கி போடுகிறார். ஆசீர்வாதம் வராமல் இருக்கும், வர வேண்டிய பணம் வராமல் இருக்கும், விற்க வேண்டிய நிலம் விற்காமல் இருக்கும், கிடைக்க வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் சொல்லலை, ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொன்னால், தடைகளை நீக்குகிறவர் முன்னே செல்கிறார். தடையை ஆண்டவராகிய தேவன் உடைத்தெறிகிறார், ஆண்டவர் தகர்த்தெறிகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கார். நான் சொன்ன 3 முக்கியமான ஒரு காரியங்கள். முதலாவது என்னவென்று சொன்னால், தேவன் எப்படி இருக்கார்னா, தேவன் பராக்கிரமசாலியாக இருக்கார். யாத்ரா 34:10 பார்த்தீங்கன்னா அவர் பராக்கிரமசாலியாக இருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். முக்கியமான காரியங்கள் மனிதன் மூலமாய் வருகிற தடைகள். உபாகமம் 1:30 எடுத்து வாசிக்கலாம். உபாகமம் 1:30. உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்ததெல்லாவற்றையும் வனாந்திரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் இந்த மாதத்துக்கு முன் செல்லுவார். உங்கள் குடும்பத்துக்கு, என் குடும்பத்துக்கு, உங்கள் வாழ்க்கைக்கு ஆண்டவராகிய தேவன் முன் செல்லுவார். ஆண்டவராகிய தேவன் இந்த மாதத்தில் முன் செல்லும் பொழுது உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் அவர் முன் சென்றார்னா, அவர் நடந்தார்னா, அவர் அந்த இடத்துல வந்தார்னா, எல்லா அந்தகார வல்லமைகளும் இருளின் ஆதிக்கங்கள் என்ன செய்யும்? உடைந்து போகும். ஆகவே பிரியமான தேவச்சனமே, இந்த நாளிலே ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார், முன் செல்கிறார். வர 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 முன்னேறி கொண்டே போக வேண்டும். ஏப்ரல் மாதம் ஒரு முன்னேற்றம் என்று சொன்னால், மே மாதம் அதை விட அதிகமான முன்னேற்றத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஏனென்று சொன்னால், கர்த்தர் முன் செல்கிறார். என் ஆண்டவர் முன் செல்கிறார். தடையை உடைக்கிறவர் முன் செல்கிறார். முன் செல்கிற தேவன் இந்த மாதத்திலும் உங்களுக்கு முன் செல்லுவார். ஆமென். என்னாகும் 10:35 எடுத்து வாசிக்கலாம். அது என்ன சொல்லுகிறது என்று சொல்லி பார்க்கலாம். பெட்டியானது புறப்படும் போது மோசே கர்த்தாவே எழுந்தருளும் உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்பான். மோசே என்ன சொல்றானா, கர்த்தாவே என்ன பண்ணுங்க, வீட்டிலேருந்து புறப்படப்ப என்ன சொல்லுங்க, எழுந்தருளும். நீங்கள் வீட்டிலேருந்து பரப்புறப்ப நீங்கள் சொல்லணும், எழுந்தருளும். ஆண்டவர் எழுந்தருளும், நான் இந்த வேலைக்காக போகிறேன், நீங்கள் எழுந்தருளும், என்னோடு கூட வாங்க, நீங்கள் எழுந்தருளும். கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூட ஆண்டவராகிய தேவன் செல்லுகிற ஒரு மாதம் தான் இந்த மாதம். ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக எழுந்தருளுவார். உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தித்து போடுகிற தேவன். ஆகவே இந்த ஆண்டவர் எல்லாவற்றையும் தகர்த்து போடுகிறது மாத்திரமல்ல, உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறவர் மாத்திரமல்ல, ஆண்டவராகிய தேவன் உங்கள் குடும்பத்துக்காக, என் குடும்பத்துக்காக, உங்கள் பிஸ்னஸ்க்காக, என்னோடய பிஸ்னஸ்க்கு, உங்களுடைய பிஸ்னஸ்க்காக, உங்கள் வேலைக்காக எல்லாத்திலையும் கர்த்தர் எழுந்தருள்வார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்களேன். ஆகவே இந்த மாதம் தகர்த்து போடுகிற ஒரு மாதம். ஆமென், அல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, இந்த ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தையை விசுவாசிங்க, அதை நம்புங்க. அதை அப்படியே நம்பும் பொழுது அது நடக்கும். நான் சொன்ன தடைகள் ஒரு மனிதனால் உருவாக்கப்படுகிறது என்று சொல்லி, தடைகள் பிசாசினால் உண்டாக்கப்படுகிறது சொல்லி, இந்த தடைகள் எப்படி வருகிறது என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். புரிந்து கொள்ள வேண்டும். 3 விதத்தில் இந்த தடைகள் இருக்கிறது. மனிதனால் வரும் தடை, அதுக்கப்புறம் பிசாசினால் வரும் தடை, அதுக்கப்புறம் நம்மளே செய்து கொண்டிருக்கிற தடை. ஆகவே இந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். மிக 2:13 சொல்லுகிறது, முன்னே செல்கிறவர். அவர் என்ன செய்வாராம்? முன்னே செல்கிறவர். உங்களுக்கு முன்னே, இந்த மாதத்துக்கு முன்னே அவர் செல்வார். கோலனால காரியத்தை எல்லாம் ஆண்டவர் சபைப்படுத்துவார். ஆகவே இந்த 3 விதமான தடையிலிருந்து நம்ம விடுதலை ஆக்கப்படுகிறோம். எடுத்து வாசிக்கலாம். எஸ்ரா 4:24.
இதற்கு சப்போர்ட்டிங்காக என்ன வேர்டு இருக்குன்னு சொல்லி அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டு இருந்தது. ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு தடை பண்ணார்களாம். யாருன்னா மனுஷர்கள் தடை. உங்களை மனுஷர் தடை பண்ணுவாங்க. நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்களா? சர்ச்சுக்கெல்லாம் போகாதீங்க, போய் என்னத்தை கண்டீங்க அப்படின்னு உங்களை தடை பண்ணுவாங்க. பேதுரு பார்த்து இயேசுவை பார்த்து சொன்ன, ஆண்டவரே உங்களுக்கு சிலுவை பாடுகள் உங்களுக்கு வேண்டாம். நல்லவன் தான் பேதுரு. ஆனால் என்ன சொன்ன ஆண்டவர்? தேவனுடைய திட்டத்துக்கு என்ன பார்த்தா மறுப்பு தெரிவித்தான். வேண்டாம் ஆண்டவரே, உங்களுக்கு வேண்டாம், இந்த பாடு வேண்டாம், இந்த கஷ்டம் வேண்டாம், இந்த உபத்திரம் வேண்டாம். நல்லவன் தாங்க பேதுரு. ஆனாலும் என்ன பண்ணான்? தடை பண்ணானா இல்லையா? தடை பண்ணான். பிரியமான தேவச்சனமே, ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகன் இயேசு ஞானஸ்தானம் எடுக்கும் வரும்பொழுது அவன் தடை பண்ணானா இல்லையா? தடை பண்ணான். என் கையில் என்ன பண்ணக்கூடாது? ஞானஸ்தானம் பெறக்கூடாது. நான் உங்கள் கையில், நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோவான் ஸ்நானகன் தடை பண்ணான். நிறைய பேர் பார்க்குறோம். எலியா தடை பண்ணான். யாரை? எலிசாவை என்ன பின்தொடாத, என்கிட்ட வராத, என்கிட்ட வந்து நிற்காத அப்படின்னு தடை பண்ணான். அது மாத்திரமல்ல, அந்தந்த ஊரில் ஒரு 50 தீர்க்கதரிசிகளாக எலிசாவை என்ன பண்ணாங்க? தடை பண்ணாங்க. உங்கள் வாழ்க்கையிலே தடை பண்ணுவார்கள் என்று சொன்னால் கர்த்தராகிய தேவன் உங்கள் வாழ்க்கை என் வாழ்க்கையில் இருக்கிறார். ஆகவே பிரியமான தேவச்சனமே, அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பிலிப்பு ஞானஸ்தானம் கொடுப்பதற்காக கந்தகே மந்திரி என்ன பண்ணுவார்? அவனை பற்றி ஆண்டரை பற்றி சொல்லிட்டே போகிறப்ப என்ன பண்ணுவார்? தண்ணீரை பார்ப்பார். அப்போ அவன் கேட்பான், இந்த தண்ணீர் இருக்கிறதே அப்படின்னு சொல்லும் பொழுது, தண்ணீர் இருக்கிறது, அப்போ இது தடை இல்லைன்னா நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு சொல்லப்போ அவன் சொல்லுவான், நீ விசுவாசித்தால் நீ ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளலாம். பாருங்கள், தடை பண்ணுறாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ண போகிறீங்க, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க, ஒரு குடும்பத்தில் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். தடை பண்ணுவதற்கு நிறைய ஆட்கள் இருக்கார்கள். ஆனால் ஆண்டவராகிய தேவன் உங்களை தடையெல்லாம் அகற்றி போடுகிற தேவனாக இருக்கிறார். முதலாவது பேதுருவை பார்த்தோம், அதுக்கப்புறம் யோவான் ஸ்நானகனை பார்த்தோம், அதுக்கப்புறம் பிலிப்பு, அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை இருக்குது, அருமையான வார்த்தை. என்ன வார்த்தை என்று சொன்னால், நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய தடைகளை, என்னுடைய தடைகளை ஆண்டவர் அகற்றி போடுவார். ஆண்டவர் தடைகளை முறிக்கிறவர் என்ன பண்ணுறாராம்? முன்னே போகிறார். உங்களுக்கு முன்னே போகிறார். அவர் தடையெல்லாம் உடைச்சிட்டு கோணெல்லாம் செவ்வையாக்கிட்டு அற்புதமாய் உங்களை வழி நடத்துவார். ஆகவே நீங்கள் தடைகளை அகற்ற வேண்டும். மனிதர்கள் தடைகளை அகற்ற வேண்டும். நீங்கள் கொண்டு வந்த தடை, மனிதர் கொண்ட தடை, பிசாசினால் வரும் தடை. மார்க் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் எடுத்து பார்க்கலாம். அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் பிசாசினால உண்டான தடை இயேசுகிட்ட வர முடியல. இயேசுகிட்ட வரும்பொழுது பார்த்தீங்கன்னா சங்கிலிகளாலும் கட்டப்பட்டு இருந்தான். பிசாசின் மனால் வருகிற தடை. நீ நல்ல ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தடுத்து போட்டுருவான். நல்ல ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தடுத்து போட்டுருவான். இது யார் பண்ணுற வேலைன்னா பிசாசு பண்ணுற வேலை. நீங்கள் நல்ல ஒரு கார் வாங்கணுன்னா தடுத்து போட்டுருவான். இது பிசாசு பண்ணுற வேலை. உங்களுக்கு இந்த மாதம் தடைகளை உடைக்கிற மாதம். ஆண்டவரை இறங்கி தடைகளை உடைத்து போடுவார். ஆண்டவர் தகர்த்து போடுவார். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர இரண்டொரு தரம் மனதாய் இருந்தோம். பவுலாகிய நான் வர மனதாயிருந்தேன். சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். யார் பண்ணாது? சாத்தான். வர வேண்டிய ஆசீர்வாதத்தை யார் தடுக்கிறா? பிசாசினால் கொண்டு வருகிற தடை. நான் சொன்ன முதலாவது மனிதனால் உண்டாகிற தடை, 2வது நம்மளால் உண்டான தடை, 3வது பிசாசினால் உண்டான தடை. இந்த பிசாசினால் உண்டான தடை தான் இந்த இடத்துல பவுல் அடிகளார் சொல்கிறார். ஆகவே பிரியமான தேவச்சனமே, தடையை நீக்கிறது மாத்திரமல்ல, வாசல் உட்பிரவேசிக்கிறவர், பிரவேசிக்கிறவர் மாத்திரமல்ல, கடந்து போகிறவருமாய் இருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவராகிய தேவன் இந்த மாதத்தில் திறந்த வாசலை கர்த்தர் வைக்கப் போகிறார். உங்கள் வாசல்கள் திறக்கப்படும். இதுவரை வாசல் திறக்கலைன்னா இன்றைக்கி இந்த வார்த்தையை வச்சு ஜெபிங்க. தேவனே எழுந்தருளும். ஆமென். என்ன சொல்லணுமா? வீட்டிலேருந்து வரப்போ தேவனே எழுந்தருளும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. வாசல் உங்களுக்கு திறக்கப்படும். ஆசீர்வாதத்தின் வாசல் உங்களுக்கு திறக்கப்படும். நன்மைகளின் வாசல் உங்களுக்கு திறக்கப்படும்.
புதிய வாசல் உங்களுக்கு திறக்கும். எந்த இடத்துலையுமே கதவு திறக்கலானாலும் கர்த்தர் இறங்கி எல்லா தடைகளையும் உடைத்து போடுவார். ஆமென். நம்புறீங்களா? கர்த்தர் இறங்கி எல்லா தடைகளையும் உடைத்து போடுவார். இந்த மாதம் வாசல் திறந்திருக்கிற மாதம். ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்புறவர் ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆகவே கோரேஸ் ராஜா என்று சொல்லப்பட்ட ராஜா இருக்கிறான். பயங்கரமான ஒரு நல்ல ஒரு ராஜா. அந்த ராஜா பாபிலோனை ஜெயிக்கவே முடியாது. பாபிலோன் பயங்கர பேரரசு, வல்லரசு. ஆனால் கோரேஸ் ராஜாவுக்கு ஆண்டவராகிய தேவன் என்ன செய்தார்னா ஒரு கிருபையை பாராட்டினார். அந்த கோரேஸ் ராஜா என்ன பண்ணுறாருனா போய் பாபிலோனை ஜெயித்து வரார். அவர் வரும்பொழுது அவர் சொல்கிற வார்த்தை ஏசாயா 45:1 சொல்லுது. என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. ஏசாயா கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க. என்னவா? வாசல்கள் உங்களுக்கு எனக்கு வாசல் என்னவாது? பூட்டப்படாம இருக்கும். திறந்த வாசல் இருக்கும். படிங்க. கதவுகளை திறந்து வைத்து அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். போதும். பாருங்க 1ஆம் வசனம் போடுங்க தம்பி. என்ன சொன்ன? பூட்டாதிருக்கும் கதவுகள் என்னவா இருக்குமா? திறந்து வைக்கும்படி அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து அவனுக்கு சொல்லுகிறதுனா, உங்கள் வலது கையை பிடித்து சொல்கிறாரு, கோணலாக இருக்கிற காரியத்தெல்லாம் ஆண்டவர். 2ஆம் வசனம், கோணலாக இருக்கிற காரியத்தெல்லாம் ஆண்டவர் செவ்வையாய்ப்படுத்துவார். நான் உனக்கு முன்னே போய் சொல்லுங்களேன். அவர் எனக்கு முன்னே போய் இந்த மாதத்தில் அவர் உங்களுக்கு முன்னே போவார். நம்புறீங்களா? இந்த மாதத்தில் அவர் உங்களுக்கு முன்னே போய் கோணலாக இருக்கிற காரியங்களை ஆண்டவராகிய தேவன் ஆஸ்வதிக்கிறார். ஆகவே பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கி ஒவ்வொரு யாரும் பூட்டக்கூடாதபடி பூட்டுகிறவரும் யாரும் திறக்கக்கூடாதபடி திறக்கிறவருமாகிய ஆண்டவர் உங்களுக்கு முன்னே போவார். வசனம் சொல்லுகிறது, கோணலாக இருக்கிற காரியங்களை செவ்வைப்படுத்துவார், வாசல்களை திறப்பார், அது பூட்டப்படாது இருக்கும். 45:4 எடுத்து வாசிங்க. 45:4 இதோட முடிக்கிறேன். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு நாமம் தரித்தேன். நீங்க தெரியலனா கூட இந்த மாதம் உங்களுக்கு கதவு திறக்கும். இந்த மாதம் உங்களுக்கு தடைகள் விலகும். இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் கதவு திறக்கும். இந்த இவ்வளவு நாள் திறக்கலை, தடையாக இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஒரு நற்செய்தி, ஆண்டவர் கோணலாக இருக்கிற காரியத்தை கர்த்தர் செவ்வைப்படுத்துவார். வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய். ஆண்டவராகிய தேவன் திறந்த வாசலை வைக்கிறார். இதுவரை வாசல் திறக்கலைன்னா இன்றைக்கி ஒரு நற்செய்தி, ஆண்டவராகிய தேவன் உங்கள் வாசலை திறப்பார். எதுக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கீங்களோ அதற்காக ஆண்டவராகிய தேவன் வாசலை திறக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு முன்பாக நடந்து போகிற தேவனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக இருக்கிறார். ஆகவே பிரியமான தேவஜனமே, நீங்கள் சொல்ல வேண்டியது என்னவென்று சொன்னால், ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே கர்த்தர் உங்களுக்கு நமக்கு பிரியமானதை செய்ய அவர் சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்ல வேண்டியது மோசே சொன்னது போல், ஆண்டவரே நீர் எங்களுக்கு எழுந்தருளும், நீர் எங்களுக்கு எழுந்தருளும். சொல்லுங்களேன், ஆண்டவரே எழுந்த மே மாதத்தில் நீங்கள் எங்கள் குடும்பத்துக்கு வேலைக்கு எழுந்தருளும். ஆமென். திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்புறீங்களா? அவர் போகிறப்ப வாசலெல்லாம் திறக்கப்பட்டது. உங்களுக்கு இந்த மாதம் வாசல் திறக்கப்படும். ஆசீர்வாதத்தின் வாசல் திறக்கப்படும். ஐஸ்வர்யத்தின் வாசல் திறக்கப்படும். சுகத்தின் வாசல் திறக்கப்படும். தேவைகள் அனைத்தும் திறக்கப்படும். எல்லாவற்றையும் ஆண்டவர் திறந்து ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிற ஒரு மாதமாக இருக்கும். வசனம் சொல்லுகிற தடையை மீகா 2:13 போடுங்க. என்னவென்று சொன்னால், இந்த வார்த்தையை வைத்து நீங்கள் செபிங்க. இதுக்குள்ள அந்த விளக்கத்தை தான் இந்த வசனமாக உங்களுக்கு நான் எடுத்து சொல்லுகிறேன்.
ஒளிபிடத்தில் இருக்கிற புதைகள், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய தேவன் தருவார். ஆகவே பிரியமான தேவ ஜனமே, வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பாள்களை உடைத்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையெல்லாம் ஆண்டவர் இவ்வளோ நாள் தரலைன்னா இந்த நாள் கோரேஸ்க்கு எப்படி ஆண்டவர் திறந்து கொடுத்தாரோ இதெல்லாம் கோரேஸ்க்காக சொல்லப்பட்டது. கோரேஸ், நீ இவ்வளவு நீ எங்கள் ஜனங்களுக்கு நன்மை பாராட்டின அப்படின்னா உனக்கு கோரேஸ் நான் என்ன பண்ணுறேன், வெண்கல கதவுகளை கோரேஸ் நான் உனக்கு உடைக்கிறேன். அது மாத்திரம் இல்லை கோரேஸ், அது மாத்திரம் இல்லை, நான் இருப்பு தாழ்பாள்களை என்ன பண்ணுறேன், முறிவடிக்கிறேன். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு நான் கொடுப்பேன். என் தாசனாகிய யாக்கோபு நிமித்தம், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தம் நான் உன்னை பெயர் சொல்லி, இந்த மாதம் பெயர் சொல்லி அழைத்து, நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு என் நாமம் தரிக்கப்படும். ஆண்டோட நாமம் இந்த மாதத்தில் தரிக்கப்படும். சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? தடைகளை திறக்கிற ஒரு மாதம், வாசல்களை திறக்கிற ஒரு மாதம், தடைகளை உடைக்கிற ஒரு மாதம், தடைகளை தகர்க்கிற ஒரு மாதம். கர்த்தர் இந்த மாதத்தில் எழுந்தருள்வார். கர்த்தர் இந்த மாதத்தில் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாவா எழுந்தருளுவார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் அமர்ந்து கொண்டு பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிற தேவன் அல்ல, அவர் உங்களுக்காக எனக்காக எழுந்தருள்வார். வீட்டில் நீங்கள் புறப்படும் போது, ஆண்டவரே நான் வெளியே போகிறேன், போக்கிலும் வரத்திலும் என்னை பாதுகாத்துக்கொள்ளும், நீங்கள் எழுந்தரும் சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை எழுந்தரும் விழிப்பார். வசனம் சொல்லுகிறது மீகா 2:13, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவரே இறங்கி வந்து நடந்து, அவரே இறங்கி வந்து உங்கள் தடைகளை நீக்கி போடுறார். யாராவது ஒருத்தர் இல்லை, மோசே இல்லை, யாராவது ஒருத்தர் இல்லை, முன்பாக நடந்து போகிறார். யார்? என் ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறவர். அவர் நடந்து போகும்போது வியாதி இல்லை, அவர் நடந்து போகும்பொழுது ஐஸ்வர்யம், அவர் நடந்து போகும்பொழுது ஆரோக்கியம், அவர் நடந்து போகும்பொழுது கர்த்தருடைய கிருபை தயவு. அவர் தடைகளை நீக்கி வாசல்களை உட்பிரவேசித்து, எப்படியாம் தடைகளை உடைத்து, அப்படி தானே போட்டிருக்கு, வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார். ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். யார் ராஜானா? ஆண்டவராகிய இயேசு. அவர்கள் ராஜா, நம்ம ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக இந்த மாதத்திலே கடந்து போவார். அப்போ மோசேக்கு ஆண்டவர் சொல்வார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். என்ன ஒரு அருமையான வார்த்தை, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இந்த மே மாதத்தில் அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும். நம்புறீங்களா? இந்த மாதத்தில் ஆண்டவராகிய தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக சொல்லும். சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். கரங்கள் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். அவர் முன்னே நடந்து போகிறவர், தடைகளை உடைக்கிறவர். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. ஜெப தேவைக்கு 9894913619. Did I